உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்றைக்கு தூய யாக்கோப்பு அவர்களுடைய திருநாளாக இருக்குங்க. இயேசுடைய சீடர்கள் இவரும் ஒரு சிறப்பான ஒரு சீடராக இருந்திருக்கிறார். இந்த யூதா ததேயுடைய சகோதரர், இயேசுவினுடைய சொந்த சித்தி மகனாக இவர் யாக்கோப்பு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருசலேம் நகருடைய முதல் பேராயராக பிஷப்பா இவர் தான் யாக்கோப்பு இருந்திருக்கிறார். ஏரோது அக்ரிப்பா நிறைய கொடுமைகளை செய்தார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் பிறகு அவருடைய சீடர்களை ரொம்ப துன்புறுத்தினார். அந்த துன்பங்களை எல்லாம் மிகவும் பொறுமையோடு சகித்தவர் இந்த யாக்கோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பவுல் மனம் மாறின பிறகு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லையா? அப்போ அந்த பிரச்சனைலாம் இருந்தப்போ அவரும் நிறைய இடங்களில் போய் திருப்பணியாற்றார். எருசலேமுக்கு அவர் வந்து 3 முறை வருகிறார். அப்படி வரும்பொழுது யாக்கோப்பு தான் என்ன பண்ணுறாரு, அவரை போய் 2 கரங்களை நீட்டி வா சகோதரான்னு சொல்லி அவரை அன்போடு அரவணைத்தவர் இந்த யாக்கோப்பு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு முறை எருசலேமிலே ஒரு பொது சங்கம் கவுன்சில் கூடுது. அப்போ அதில் என்ன பிளான் பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்கன்னா, அதாவது ஏன்னா பிற சமயத்திலேருந்து நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸாக வராங்க, இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஆறாங்க. அப்போது இங்கே வரணும்னா என்ன சட்டம் இருக்குது, அதாவது விருத்த சேதனம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ நம்ம திருச்சபைகளில் வந்து ஒருவர் வரணும்னா நம்ம கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரணும், வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 அல்ல 6 மாதங்கள் ஆலயத்துக்கு வரணும், வந்த பிறகு திருமுழுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து டக்குன்னு கொடுக்க மாட்டோம். சில சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் அப்போ இருந்துச்சு. அதை கொண்டு வரும்போது அப்போ என்ன முதன்மையானதுன்னா விருத்த சேதனம். அப்போது இதெல்லாம் சொல்லும்போது இந்த யாக்கோப்பு தான் என்ன சொல்கிறாரு, அந்த கவுன்சிலில் எழுந்துன்னு பேசுவார். அதாவது பிற சமயத்திலேருந்து வராங்க, அப்படி வரவங்களை நம்ம வந்து அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். அவங்க மேலே நம்ம பெரும் சுமையை சுமத்தக்கூடாது. அவங்க ஞானஸ்நானம் எடுத்தால் திருமுழுக்கு எடுத்தால் போதும், விருத்த சேதனை கட்டாயப்படுத்தாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு யாக்கோப்பு தான் வந்து பேசி அதை இல்லைன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த விருத்த சேதனமும் இந்த நிலைப்படுத்தியிருப்பாங்க. அன்றைக்கு அதை அவர் வந்து முறியடித்தார். அடுத்து மட்டுமல்ல, கிபி 62 பார்த்தீங்கன்னா இதே நாளில் தான் இவர் வந்து யாக்கோப்பு வந்து கல் எறியப்பட்டு கொல்லப்பட்டாருங்க. இவரை வந்து ரொம்ப இவருடைய திருப்பணிகள் ரொம்ப வேகமாய் பரவுது. இயேசுவினுடைய நற்செய்தி அழகாக கொண்டு போகிற நல்ல துல்லிய ஞானத்தோடு பக்தி நிறைந்த உள்ளத்தோடு விசுவாசத்தோடு இவர் என்ன பண்ணார்னா, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் நாவடக்கம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு போதிக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்த்து அநேகர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கூட சபைகள் உள்ள வராங்க, சபைகள் பெருகுது. அதனால் இதை கண்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவரை கல்லிலே அடித்து கொள்கிறாங்க. பாருங்க, ஒரு சர்ச்சினுடைய ஒரு பெரிய ஒரு பிஷப்பாக இருக்கிறவரை கல் அடித்து கொள்கிறாங்க. இயேசுக்காக இதே நாளிலே இரத்த சாட்சியாய் தூய யாக்கோப்பு அவர்கள் மரித்தார். அப்போது அதையெல்லாம் அவர்கள் பொறுமையோடு, அந்த கல் அடிப்பட்டு சாவது எவ்வளோ வேதனை, ஒரு சின்ன வலியை நம்மளால் தாங்க முடியுதா? கல்லிலேயே அடித்து கொள்றான எவ்வளோ வலி இருந்திருக்கும். அந்த நேரம் எல்லாம் ஒவ்வொரு கல்லடிகள் படுபொழுதும் ஆண்டவர் இயேசுவையே இவர் துதித்தார், இயேசுடைய பெயரே உச்சரித்தார். அப்படி என்றால் எவ்வளோ ஒரு பக்தி விசுவாசம் இவருக்குள்ளே இருந்தது. தூய யாக்கோப்பு அவருடைய வாழ்வுக்காய் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவரை போல நாமும் பக்தி விசுவாசத்தில் வளர கடவுள் நம்மை வழி நடத்தட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய யாக்கோப்பு அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் பக்தியிலே விசுவாசத்திலே வேரூன்றி நிலைக்க கிருபை தாரும். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.